விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஆய்வுக்காக சென்ற அமைச்சர் பொன்முடி மீது இருவேல்பட்டு என்ற பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் சேற்றை வாரி இறைத்திருக்கின்றனர். விழுப்புரத்தில் நேற்று அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட நிலையில் இன்று அவருக்காக வைக்கப்பட்ட பேனரை மக்கள் கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அது சரி. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. அதை ட்விட்டர் யார் அடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. கை கொடுத்து கை வேற கொடுக்குனாங்க. நீங்க தான் நம்ம போட்டோவிலே பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி கை கொடுக்குனாங்க. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சிட்டு புறப்படுங்க மாமா. அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்றதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. எப்படி சமாளிக்குது பாரு நாய். இதுதான் இது சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பால விட்டுருவாங்களா? அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் இருந்துட்டு ஏதோ ஒன்று இறஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேற ஒன்றும் இல்லை. அது பெரிய இதாக நாங்கள் விரும்பலை. அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொகுதி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. அது மேல சும்மா அப்படி போட்டாங்க. அது எல்லாரும் மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம். துளியா பட்டிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன வயசாது? 80 90 சொன்னதே திப்பி மொக்க முடிஞ்சு. ஜோக் இல்லையா? அதான் நான் தான் சொல்லிட்டேன். அதை அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? இப்ப இது ரொம்ப முக்கியம். பழைய தகரப்பெட்டியை தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிரப்பாடு. ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு கோயில் இருக்கிற ரோட்ல நடக்கவே முடியாது. பெரிய ஜாதிகாரர்கள் ரோட்ல நடக்கவே முடியாது. இன்னைக்கு எங்கடா அந்த மாதிரி நிலைமை உண்டா? இதெல்லாம் எப்படி மாறிச்சு? யாரால் மாறிச்சு? தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் மாறியது என்பதை மறுக்க முடியுமா? தந்தை பெரியார் போட்ட பிச்சையினால் சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? ஐயா வாய பாரு. உட்காருங்க சொல்றீங்க. சும்மா இருக்கணும். கேட்கறவங்கள வந்து இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கிழின்னு கிழிச்சிட்டீங்க. நீங்க வந்து கேட்கறீங்க. இந்த கழுத கல்யாணத்துக்கு இந்த மந்திரம் போதும்டா. ஏனுங்க பிஸ்டர் மூஞ்சில கோல் போடுறீங்க? நல்ல முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போடக்கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட்டு, புரியுதா? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.